ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி சுலபமான முறையில் ஆப்பத்துக்கு மாவரைச்சி ஆப்பம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட ஆப்பம் கண்டிப்பாக சுலபமான முறையில் செய்யலாம். சரியான முறையில் மாவரைச்சா போதும், இது போல் நமக்கும் சுலபமான முறையில் நம்ம ஆப்பம் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பம் செய்கிறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பில் 1/4 கப்புக்கும் குறைவாக உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது குறைஞ்சது நல்லா ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமான அளவு தான் நான் இன்னைக்கு ஊற வச்சதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு திருகின தேங்காய், இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வழவழப்பான நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப திரியாக இருக்கக்கூடாது. இந்த ஆப்பத்துக்கு நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா வழவழப்பாக இருக்கணும். இது போல் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது போல் எல்லா அரிசியும் இது போல் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம அரைக்கும் போது இந்த அளவுக்கு திக்னஸில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் செய்யும் போது கரெக்டான பதத்தில் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவோட இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இது போல் நல்லா இந்த சர்க்கரையும் உப்பும் கரைஞ்சி வர அளவுக்கு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நார்மலாக இட்லி தோசையெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு ஓவர் நைட் புளிக்க வைப்போம்ல, அதே மாதிரி இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதை அப்படியே புளிக்க வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ காலையில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்ததை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது இந்த அளவுக்கு மாவு நல்லா திக்னஸாக இருக்குது. நம்ம ஆப்பம் சுடும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கக்கூடாது மாவு. அதனால் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கரைச்சி விட்டுக்கிறேன். நம்ம கரைச்சி விட்ட மாவோட திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது தண்ணி மாதிரி நல்லா அப்படியே ஊற்றினா ஈஸியாக ஊற்ற வரணும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ இது போல் ஆப்பக்கடாயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாகணும்னு அவசியம் கிடையாது. ஆப்பக்கடாய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இது போல் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இது போல் உங்களுக்கு ஆப்பம் எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸில் நல்லா பெருசாக சுற்றி எடுத்துக்குங்க. இது போல் நல்லா சுற்றி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக கையிலே எடுக்க வருது பாருங்கள் ஆப்பம். அவ்வளோதான், எவ்வளோ சுலபமான ரெசிப்பியில் ஆப்பம் செய்கிறது. இனிமேல் ஆப்பம் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மாவரைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மெத்தடில் பிகினர்ஸ் கூட சுலபமான முறையில் மாவரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆப்பம் சூப்பராக வரும். இது கூட தேங்காய் பாலோ இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயாவோ வச்சு சாப்பிடணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.